தமிழகத்தில் டெங்கு போன்ற வைரஸ் காய்ச்சலை கட்டுப்படுத்த தொடர்ந்து கண்காணிக்கப்படுவதாக சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். டெல்லி சென்ற அவரிடம் சிறப்பு செய்தியாளர் சலீம் மேற்கொண்ட நேர்காணலை பார்ப்போம். தமிழகத்தின் சுகாதாரத்துறை செயலர் திரு ராதாகிருஷ்ணன் அவர்கள்கிட்ட கேட்போம். சரி, இப்போ வடகிழக்கு பருவமழை சீசன் நம்ம ஊரில் அரசு சார்பாக என்னென்ன நடவடிக்கைகள் எடுத்திருக்கீங்க? அது மட்டும் இல்லாமல் ஒரு சில பத்திரிகை செய்திகளில் டெங்கு கேசஸ் அதிகமாக இருக்குன்னு போடுறாங்க, அது உண்மையா? ஃபஸ்ட்டு என்னென்னாக்க நம்ம டெங்கு கேஸை பொறுத்தவரை நான் தெளிவாக சொல்கிறேங்க, அது முழு இது போலியோவோ இல்லையா ஸ்மால் பாக்ஸ் மேலே ஒழிக்கப்பட்ட நோய் கிடையாது. தொடர் கண்காணிப்பில் நாள்தோறும் கண்காணிக்கப்பட்டு கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய ஒரு காய்ச்சல். டெங்கு ஒரு வகையான வைரஸ் காய்ச்சல். அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த வைரஸ் காய்ச்சல் மட்டும் இல்லாமல் அனைத்து வகையான வைரஸ் காய்ச்சலும் நம்ம கண்காணித்து வருகிறோம். டெங்கு கேசஸ் எப்போவுமே கடந்த இயரோட லாஸ்ட் 3 months கொஞ்சம் ரைஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதை தொடர் கண்காணிப்பு பண்ணி அனைத்து மாவட்ட ஆட்சியரும் அறிவுறுத்தப்பட்டுள்ளார்கள். நல்ல தண்ணியில் வரக்கூடிய கொசு என்பதால் தண்ணி கம்மியாக இருந்தாலும் அதை சேமிக்கும் வழிமுறைகள் எப்படி இருக்க வேண்டும், மூடி வைக்க வேண்டும். இந்த மழை தண்ணி வரும்போது இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சைட், டயர் போன்றவையில் தேங்காய் வண்ணம் அதற்கு தொடர் இயக்கம் மாதிரி அந்த கொசு ஒழிப்பு பணியை தொடர்ந்து செய்திருக்கின்றோம். இது இட்ஸ் எ டைனாமிக் ஆக்டிவிட்டி. தொடர் கண்காணிப்பிலே இருக்கக்கூடிய ஆக்டிவிட்டி அனைவரும் நாங்கள் செயல்பட்டு இருக்கோம். மாவட்ட ஆட்சியரும் மாநில அரசால் அறிவுறுத்தப்பட்டுள்ளார்கள்.